யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். வானமும் பூமியும் அதிரும், வானமும் பூமி அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு தம்முடைய ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய ஜனமா இருப்போமானால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்தில் வந்தாலும் சரி, கர்த்தர் தமிழ் சனத்துக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க. யாத்ரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26. கல்மலையும் கல்மலையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. வெளியுள்ள மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எகிப்து நாடு முழுவதும் என்னச்சு? கண்மலை ஆக்கி வந்து ஜனங்கள் மேல மரங்கள் மேல வெள்ளாமை எல்லாமே அழிச்சு போட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல? அங்க மழை பெய்யல. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, தம் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிற. எந்த பிரச்சனையும் பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கர்த்தருடைய ஜனமா இருப்போமானால் நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும், எத்தனை பெரிய பாடுகள் வந்தாலும், கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நமக்கு அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர்தானே என் அடைக்கலம், நீர்தானே என் பலன், நீர்தான் எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது நம்முடைய ஜனங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருப்பாருங்க. எகிப்து நாட்டில் எத்தனையோ அழிவு வந்துச்சு. பறவை, மரம், செடி, கொடி, மனிதர், மிருகச்சீவங்கள் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனால் கோசை நாட்டில் இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார்.